கிட்டத்தட்ட இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மாதிரியே தான், அது கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே பிளான்டேஷன்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இங்கே உள்ளே அனிமல்ஸ் வருங்களா? வரும் சார். ನಿಮ್ಮ ಲಾಗೋಟ್ ಪಿನ್ನಡಿ வருங்க. டியர்ஸ் ஃபுல் வரும். ஓகே டைம் லெப்பர்ட் வரும். இதாங்க நம்ம புக் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே பார்த்தேன். இதெல்லாம் கிட்ஸ் கொடுத்துறாங்க, நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. சிவ வந்ததுலேருந்து இதில் தாங்க இன்ட்ரெஸ்ட்டு. பூரி இது வழியாக காட்டு பண்ணியெல்லாம் போகணும். ஃபாரஸ்ட்குள்ளாரையே வந்து இந்த ஸ்டேவை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம பந்திப்பூர்லேருந்து கிளம்பிட்டேங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபஸ்ட் டைமாக போகிறோம். போகிற வழியில் நான் சொல்கிறேங்க எங்கே போகிறோன்னு. நம்ம வந்து சாம்ராஜ் நகர்லேருந்து பிஆர் ஹில்ஸ் போகிற ரூட்டில் இருக்கிறேங்க. இங்கேருந்து கேக்குடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டரு. சாம்ராஜ் நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 கிலோமீட்டருங்க. இன்னும் வந்து 22 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. ரோடு பாருங்கள் எப்படி இருக்கு. மட்டும் இருக்கு. இங்கே வந்து கூலிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹில்ஸ் பாருங்க. மழை பெஞ்சு வேரோட சாஞ்சிருக்க மாட்டேங்குது. நம்ம பிஆர் ஹில்ஸ்குள்ளார என்டர் ஆகிட்டேங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் ஜேஎல்ஆர் கேக்குடி. முன்னாடி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு ஃபாரஸ்ட்டு. அனிமல்ஸ் ஆகிட்டாச்சுன்னா கிராஸ் ஆக வரைக்கும் நல்லா பார்க்க முடியுங்க. ரோடும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. நமக்கு ரூட்டு கரெக்டாக தெரியாமல் நம்ம மாற்றி போயிட்டோம். கொஞ்சம் தூரம் ஆசனூர் ரோட்டில். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாம்ராஜ் நகர் வந்து பிஆர் ஹில்ஸ் ரோட் பிடிச்சிட்டோம். செம்மையாக இருக்குங்க. 1:30க்கு வந்து ஈவினிங் டைம் மாதிரி தெரியுது ஃபாரஸ்ட் பார்க்குறக்கு. உண்மையிலே ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம போன ரோடு மாதிரியே இல்லை. சம்மர் மாதிரியே இல்லைங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது இங்கேயும் ஃபாரஸ்ட் பார்க்குறக்கு. கிட்டத்தட்ட இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மாதிரியே தான், அது கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பிளான்டேஷன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே காடு பார்த்தா மரங்கள்லாம் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மாதிரி தெரிலங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபாரஸ்ட்டு மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பக்கம் ரொம்ப டென்ஷன்லாம் இல்லைங்க. நமக்கு அனிமல்ஸ் ஏதாவது நின்றுச்சுன்னா கிளியராக தெரியுற மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன மரங்க. ரோடு பார்த்திங்கன்னா மரங்க மூடி டனல் மாதிரி இருக்குது. நிழலாக இருக்குது போகிறதுக்கு. ரைட் சைடில் ஹில்ஸு, லெஃப்ட் சைடில் வந்து பள்ளம். கிட்டத்தட்ட டாப் ஸ்லிப் ரோடு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கு. ரோடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கா? மேலே ரோடு வேற லெவலில் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி. நல்ல ஹில்ஸு. வெயில் போய் போய் வருது. அங்கங்கே கேப்பில் வெயில் அடிக்குதுங்க. முக்கால்வாசி வந்து மரம் மறைச்சிருது வெயில. இங்கே கொஞ்சம் நல்லா ரோடு நல்லா இருக்குங்க. இனிஷியலாக ஹில்ஸ் ஏறும்போது அங்கே ரோடு கொஞ்சம் சரியில்லைங்க. டஞ்சன் ஆகி கிடக்குது. இங்கே கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. வைல்டர்னஸ் கேம்புங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வலிட்டு இந்த போர்டை பார்க்கும்போது வேற இதில் போட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது. ஜீப்பில் இருக்குது.
அனிமல்ஸ் இங்கேயே போகுதுங்க. இங்கே உள்ளே அனிமல்ஸ் வருங்களா? வரும் சார். ನಿಮ್ಮ ಲಾಗೋಟ್ ಪಿನ್ನಡಿ ಬರು வருங்க. ಡಿಯರ್ಸ್ ಫುಲ್ ಅವರು ಓಕೆ ಟೈಮ್ ಲೆಪಡವರು. सफारी टाइमिंग है 3 o'clock. 3:30 सर. 3:30. 3:30 टी कॉफी, 3:45 वन कप. 2 hours only. 2.5. 2.5. लंच प्लेस. ओके. लंच डिनर ಎಲ್ಲ ಹಂಗೆ. ಹಿಂಗೆ ಸರ್. ரெஸ்டாரண்ட். ப்ளே பண்ணுறது. டியூட்டி. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேங்க. இது என்ன ஸ்டேங்க? 10 ஸ்டேங்களா? இப்போ அனிமல்ஸ் வரது இல்லைங்களா? இப்போ இல்லை சார். நைட்டுங்க. எலிஃபெண்ட்லாம் வருங்களா? எலிஃபெண்ட் வரல. வராதுங்க. இதாங்க நம்ம புக் பண்ணி கெஸ்ட்டு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. மர வீடு மாதிரிங்க. இங்கே வந்து பின்னால் எல்லாமே லெப்பர்ட் சம்டைம்ஸ் சைட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. நைட் டைமில் நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியும். இப்படி தாங்க என்ட்ரு ஆகும். என்ட்ரானதையும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சின்ன டேபிள் மாதிரி போட்டு 3 சேர் போட்டிருக்காங்க. ரூம்குள்ளார வந்தோம்னா பாருங்கள், மேலெல்லாம் கருப்பு கலர் வுட் டிசைனுங்க. சைடில் செவரு வச்சுருக்காங்க. செவத்துலேயுமே 4 பக்கமும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பனைமரமாக என்னன்னு தெரியலைங்க. இது எல்லாமே சோலார் தாங்க. லைட்டு ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒர்க் ஆகுது. சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நேரம். ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. இதில் கெட்டில் தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. டார்ச்சு. இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு. கொசு மேட் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேங்கரு. எல்லா பக்கம் விண்டோ இருக்குங்க. இந்த சைடு 2 நல்லா காத்தோட்டமாக நிறையா விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. வெஸ்டர்ன் டைப்பு. வாஷ் பேஷனு, மிரரு, ஷாம்பு, சோப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே வருதுங்க. இப்படி இருக்கு. இங்கே ரிலாக்ஸாக படுத்துக்கலாங்க. எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. பின்னால் அனிமல்ஸ் எல்லாம் வருங்களாம்மா. வரும்போது காட்டு பண்ணி பார்த்தோம். உள்ளுக்குள்ளே சுற்றுதுங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வரும்போது சும்மா நார்மல் வழியில் வந்தேங்க. ஸ்லோப் மாதிரி இருந்தது. இதாங்க ரெஸ்டாரண்ட் ஏரியா. வெறும் காட்டு பண்ணியெல்லாம் பக்கத்துலேயே சுற்றுது. ऑयल बोर. फूड राइस एग चिकन स्वीट मंकी ऑयल बोर எல்லாமே பார்க்க முடியும். பேர்ட்ஸ் நிறையா கேட்க முடியாது சவுண்டு. மங்கி வரங்க நிறையா இருக்குது. அணில் இருக்குது. அப்புறம் காட்டு இருக்குது. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் இருந்ததுன்னா பிடிங்கிடுவாங்க. நம்ம வந்து இங்கே ஈவினிங் ஃபாரஸ்ட் சஃபாரிங்க, வைல்ட் லைஃப் சஃபாரி. ரொம்ப தூரம் நடக்கணுங்க. நம்ம ஷிவ் வந்ததுலேருந்து இதில் தாங்க இன்ட்ரெஸ்ட்டு. தூரி இந்த வழியாக காட்டு பண்ணி எல்லாம் போகுங்க. போலாமா சஃபாரி? டைகர் சைட் ஆச்சுன்னா லக் தாங்க.
இறங்கி ஏறுறதால தான் கொஞ்சம் கஷ்டம். இதில் இறங்கி ஏறுறது ஒரு ஹில் மாதிரி இருக்குங்க. ஒரு டைம் இறங்கி ஏற வேண்டியதாக இருக்குது. 2.5 hours சவாரி தாங்க நம்ம ஸ்டே பண்ணிக்கிறோம். ஹில்ஸ் தாங்க, கொஞ்சம் பார்த்து தான், பட்டு சேஃப் தான், ரொம்பலாம் ரிஸ்க் கிடையாது. காட்டு பண்ணிங்க எங்கே பார்த்தாலும் காட்டு பண்ணி கொம்பு இருந்தது. ஓ குட்டி தூக்கி போட்டுரும். கொம்பு இல்லாதவங்க அடிக்கும், வந்து முட்டிடும். லைட்டாக மட்டும், ஆனால் டேமேஜ் அதிகமாக இருக்கும் கொம்பு. வருது பாருங்க நம்மளுடைய பேரலாம். இதெல்லாம் டென்ட் ஸ்டேங்க. 2-3 ஆப்ஷன் இருக்குங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. எல்லா ரூமுக்குமே கொடுத்துருக்காங்க இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறது. மினி ஃபாரஸ்ட்டுங்க. மினி ஃபாரஸ்ட் இல்லைங்க, இது ஆக்சுவல் ஃபாரஸ்ட். சாரி, ஃபாரஸ்ட்டோடைய கனெக்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டோட கனெக்ட். பாருங்க, நமக்கு விளையாடுறதுக்கு போட்டதை மங்கி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் கிட்ஸ் கூப்பிட்டு வரீங்கன்னா உங்கள் கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக வந்து பிடுங்குவாங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா டிஃப்ரெண்டான மரமெல்லாம் இருக்குங்க, கலராக. இங்கே தாங்க வரணும் சஃபாரி போகிறக்கலாம். 3:45க்கு ஈவினிங் சஃபாரிங்க. காஃபி டீ வேணும்னா ஒரு 15 minutes முன்னாடி வரணும். 3:30க்கு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம வந்து லஞ்ச் லேட்டாக சாப்பிட்டதுனால நம்ம டேரெக்டாக கிளம்புறாங்க. ஏன் இப்படி உட்காந்துட்டேன்? ஃபஸ்ட் டைமுங்க கேக்குடி ஈவினிங் சஃபாரி போகிறாங்க JLR. ஒயில் போர் நிறையா இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்தது இன்னும் உள்ள குளமாட்டு இருக்குது. கார் விண்டோ க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சைடு. இங்கே மங்கியெல்லாம் நிறையா இருக்குங்க. அம்மா உள்ளே எல்லாம் பூந்துருந்தாங்க. ஸோ சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவசரமாக ஓடி போய் சாவி எட்டு வந்து லாக் பண்ணி வச்சு. ரொம்ப தூரம் இருக்கும் ஒரு ஹில்ஸு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சைடு வரீங்கன்னா கார் விண்டோ டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக, இல்லைன்னா மங்கி உள்ளே போயிடும். நம்ம கரெக்டாக பண்ணுவோம். லேட்டாக வந்ததுனால அவசரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு விண்டோ மட்டும் க்ளோஸ் ஆக மாட்டோம். நல்ல வேலை இப்போ பார்த்தோம், இல்லைன்னா கஷ்டம். சீட்டெல்லாம் கிழிச்சிருங்க. நம்ம ஃபாரஸ்ட் பாருங்கள், இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் கூட கனெக்ட் ஆகுது. ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இங்கே அனிமல்ஸ் நிறையா கண்டிப்பாக இருக்கும், ஆனால் ஸ்பாட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டங்க. ஒயில் போட்ஸ் நிறையா இருக்குங்க இந்த சஃபாரி டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில். காற்று ஜில்லுன்னு வருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:50ங்க. 3:45 சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. நம்மளால ஒரு 5 minutes லேட்டு. ஃபுல்லாக ஹில்ஸுங்க. நம்ம வந்ததுக்கு ஆப்போசிட் ரோட்டில் போகிறாங்க சஃபாரி. இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸுங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம். நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபுல் பள்ளம். எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கேப்பு ஒரு அதுக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த எலிஃபென்ட்ஸ் பார்த்துல கிராஸ் பண்ணும். இங்கெல்லாம் ஏறாது, எங்கே ஏறக்கு இடம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பார்த்துருக்கோம், அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் ஏறும். அந்த மாதிரி புதுசாக போகிற ரூட் ஏறிடும், ஒரு சில இடத்துல ஏறிடும். Welcome to Kegudi Wildlife Museum. My name is Narayan. I'm a naturalist come driver. Look at the tribal village. We have Solika tribal in this Biyaki also. They cultivated coffee and black pepper. 3% is the black pepper. இங்கே டைகர் லாஸ்ட்டாக எப்போ சைட் ஆச்சுங்க? 15. 10 days before. Plus tigers, 7 leopards. How many tigers? 40 plus tigers. 40. Okay, 40 plus tigers, 75 leopards. And 620 elephants. And the Six- area 574 square kilometers. Okay, 574 square kilometers. இது ஃபுல்லாக டீ பிளான் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட்காரங்க. அந்த பட்டையை எலிஃபென்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்.
ஃபார் மெடிசன் பர்பஸ். இங்கே பிளாக் பேந்தர் இருக்காங்களா? இல்லைங்க. லெப்பர்ட். சிகாடா காலர். ஓகே. இன்செக்ட்ஸ். இந்த ஃபாரஸ்ட் பார்க்கும்போது அங்கங்கே பாறைகள்லாம் நிறையா இருக்குங்க. பெருசு பெருசாக லெப்பாடு சூட் ஆகிற மாதிரி அந்த பிளேஸ் தான். ஸோ அங்கே லெப்பாடு நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் லெப்பாடு வந்து நைட் டைம்லலாம் படுத்துட்டு இருக்கும். இந்த சஃபாரியில் 15th வந்து டைகர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க 10 days பிஃபோர். ரொம்ப ரேராக தான் சைட் ஆகும் போலைங்க டைகர். காடு வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால உள்ளே இருந்தாலும் நமக்கு தெரியாது. Spotted. குட்டியோட தண்ணி போகுதுங்களா? பயப்பட முடியாது. ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕು. सर मेल होगी ரோட் கிராஸ் பண்ணி வந்து
ಮದರ್ ಎಲಿಫೆಂಟು ಕಪ್ಪು, ಮದರ್ ಎಲಿಫೆಂಟ್ ಕಪ್, ಕುಟ್ಟಿ ಟಸ್ಕರ್, ಮದರ್ ಎಲಿಫೆಂಟ್. ಇದನ್ನೆಲ್ಲ ಹಳೆಯರಂಗ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ಕೊ ಬೆಸ್ಟ್. ಉಲ್ಟಾ ಹಾಂ ಹುಷಾರು ಮಗು ಬಿಟ್ಬಿಡು. ಸೆಂಟ್ರ್ ಬನ್ನಿ ಡಿಶು. ಸಾಕು ಕೊಟ್ಬಿಡೋಣ ಅವ್ರಿಗೆ.
குட்டி டஸ்கர். தண்ணியில் குளிச்சுட்டு மட்பாத் பண்ணி பாடி கூல் பண்ணுறது. எலிஃபெண்ட்டு குட்டியோட தண்ணி போகுதுங்க. குட்டி டஸ்கர் மதர் எலிஃபெண்ட்டுங்க. ரோடு கிராஸ் பண்ணி வந்து இந்த குளத்தில் குளித்து விளையாடி மட்பாத் பண்ணிவிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம வேறு அனிமல் சைட் பண்ணலான்னு மூவ் ஆயாச்சுங்கிறது. ஃபஸ்ட் எடுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீ ஸ்பாட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அந்த குளத்துக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மதர் எலிஃபெண்ட் குட்டி டஸ்கரு அங்கே சைட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு ரோட் கிராஸ் பண்ணிச்சு, குளத்துக்கு இறங்குது. குளத்தில் வந்து தண்ணியில் இறங்கி விளையாடுச்சு குட்டியோட. அப்புறம் மட்பாத் பண்ணிச்சுங்க. உண்மையிலே ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுக்கு அனிமல் சைட் பண்ணால் வேறு லெவல் சீனரிங்க. லங்கூர்ஸோட ஒரு குரூப். லங்கூர்ஸோட ஒரு குரூப்புங்க. 2 மாதத்தில் விளையாடிட்டு இருக்கு. எப்படி இருக்கு ஷிவ்? காடு எப்படி இருக்குன்னு பாரு. டென்ஸாக ஃபுல்லி ஹில்ஸ், மலைத்தொடர்களாக இருக்குது. இறங்கி இறங்கி ஏறும். மறுபடியும் மேலே ஏறுவாங்க. ஃபுல்லாக ஹில்ஸு. பேர்ட்ஸ் மித்த ஃபாரஸ்ட்லலாம் டீர்ஸ், ஸ்பாட்டட் டீர்ஸ் வந்து அதிகமாக பார்ப்போம். இங்கே டீர்ஸ் நிறைய இருக்குங்க. நான் டென்ஸாக இருக்கிறதுனால உள்ளே இருந்தால் தெரியாது. பக்கத்தால் அனிமல்ஸ் இருந்தாலும் தெரியாதுங்க. ஃபுல்லாக டென்ஸ், பல்ல புஷஸ். பார்க்கிங் டியர், மேல் பார்க்கிங் டியர். It's like dog. ஒன்று 2 தான் பார்க்க முடியுதுங்க எந்த ஃபாரஸ்ட் போனாலும். சிங்கிள்.
ಸೇಮ್ ಲಚ್ಚಂಕೆ. ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಸಫಾರಿ. ಅದೊಂದು ಡೆಡ್ ಬ್ರಾಂಚ್, ವೈಯಲ್ಲಿ ಡೆಡ್ ಬ್ರಾಂಚ್ ಇದೆ ನೋಡಿ. ಅದು ಟಿಪ್ಪಲ್ಲಿ ಒಂದು ಬರ್ಡ್ ಕೂತಿದೆ ನೋಡಿ. ಅದು ನೈಟ್ ಜಾರ್ ಅಂತ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಡೇ ಟೈಮಲ್ಲಿ ಇಟ್ಸ್ ವೆರಿ ರೇರ್. பக்கத்தில் இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டங்களாம்மா. டே டைம் இந்த டூரிசம் ஜோனில் 4 டைகர்ஸ் இருக்குங்களா? 3 ஃபீமேல் ஒரு மேல். 2 மேல் 2 ஃபீமேல். டெரிட்டரி ஃபைட்டிங் வராதுங்களா? ஃபைட்டிங் வராதுங்களா? ஆ. எல்லாம் பெரிய டயருங்களா? ஓகே. ஆ, மேல் ரொம்ப பெருசுங்க. ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ ಸೈಟಿಂಗ್ಸ್ ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಜಾಸ್ತಿ ಯಾವ್ದು ಸಿಗ್ತದೆ? ಸಂಜೆ ಈವ್ನಿಂಗ್ ಜಾಸ್ತಿ.
குட்டி வருதுங்க குட்டி ஒரே நிமிஷம் குட்டி இந்த பக்கம் வரும் மூவி வருது அது ரோட் கிராஸ் ஆகும் குட்டி ஒரு விஷயம் நிறைய இறங்கி போகிறாங்க crowd ஒரு பெரிய ஃபேமிலி இங்கே Ay. ரோட் கிராஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய வாட்டர்ஃபால் அங்கே இருக்குங்க ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் தெரியும் இது ஒரு ப்ளஸ் நான் கேட்குது இங்கெல்லாம் டைகர்ஸ் ஆகிட்டாங்களா ஃபாரஸ்ட் நல்லா க்ரீனிஷாக ரொம்ப டென்ஸாக இருக்குங்க அனிமல் சைட்டிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்போவும் நம்மளால் எலிஃபெண்ட்டு குட்டி டஸ்கர் அப்புறம் வைல்ட் குரூப்பு ஸ்பாட்டட் டீஸ் எல்லாமே பார்த்தேங்க பார்க்கிங் டீர் ஒன்று பார்த்தேங்க மேல் பார்க்கிங் டீர் எலிஃபெண்ட்ஸ் இருக்குதுங்க அங்கங்கே காடு பாருங்கள் எப்படி இருக்கு 6 o'clock பக்கம் ஆகும்போது வேறு லெவலில் இருக்குங்க மத்தியானம் கூட தெரில நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க இங்கே கிளைமேட் செம்மையாக இருக்குது ஃபாரஸ்ட்குள்ளே சஃபாரி போகிறது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸுங்க ஆஃப் ரோடு ஃபாரஸ்ட் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது ஈவினிங் சஃபாரி உண்மையிலே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அனிமல் சைட்டிங் நம்மளோட லக்கு தான் மரங்கள்லாம் கிட்ட
நடந்து போகிறதே கஷ்டம் தாங்க இந்த ஃபாரஸ்ட். மேல் சம்பாட்டி மேல் ஃபீமேல். Female somebody. Some close sighting somebody. Really? இது மேலுங்க, மேல்கா காட்டுக்குள்ள கூட இவ்வளோ பார்க்கல, இங்கே தான் பார்க்கலாம். elbows. ஈவினிங் வைல்ட் லைஃப் சஃபரிங்க வேறு லெவலில் இருந்ததுங்க. ஃபாரஸ்ட்டு சீனரிஸ் எல்லாம் அழிச்சு. ஆனால் வைல்ட் அனிமல் சைட்டிங்கிறது வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. போகிற வழியில் ஒரு சில இடத்துல மட்டும் வாட்டர் ஹோல், அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது அனிமல் சைட் பண்ணுற மாதிரி. ஒரு சில வாட்டர் ஹோலில் பார்த்தீங்கன்னா அதுவுமே டென்ஸாக இருக்குது. தண்ணிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஸ்டே, அப்புறம் அந்த உடோஸ் மாதிரி ஒரு ஸ்டேங்க. நம்ம அதுதான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் பேக் சைடில் லெப்பாடெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாம்மா. 10 ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. பட் ரேட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே வந்திருக்கோங்க. எல்லா ஜங்கல் லாட்ஜ் ரெசார்ட்டும் பார்த்தீங்கன்னா
எல்லாமே ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ள மினி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். பட் இது ஃபாரஸ்ட்குள்ளாரையே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் நம்மளால பார்க்க முடியாதான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே மங்கி வைல்ட் போர்டு பகல்லே வருதுங்க. டீர்ஸ் எல்லாமே வருங்க. அணில் வருது. அணில் சம்டைம்ஸ் லெப்பார்ட் எல்லாமே வருங்களாமா. சவுண்டு பாருங்க. விசில் போகுது. பேர்டு விசில் அடிக்குதுங்க. முன்னாலே இருக்கு. நம்ம பின்னால எது நம்ம ரூமு? பேக் சைடு இருக்குது. இரு பார்த்து வா. மெதுவாக போ. ரூமில் டார்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சேஃப்டிக்கு. டென்ஸ்டே ஈஸிங்க வர்றது. இது கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் முடியாதவங்களாம் கொஞ்சம் கஷ்டம். ஷிவ், உனக்கு இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. ஓகேங்க. நம்ம இன்னைக்கு கேக்குடி ஜேஎல்ஆரில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேங்க. வேறு லெவல் ஸ்டேங்க. இங்கே வந்து ஃபாரஸ்ட்குள்ளாரையே வந்து இந்த ஸ்டேவை வந்து கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒயில் போரெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. மங்கீஸு, அணில், அது போக நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நிறையா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸு. கிட்ஸ் எல்லாம் வந்தால் ஜாலியாக இருக்கிறதுக்கு நிறையா ப்ளே ஏரியா மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுப்பாங்க. வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்குது. அப்புறம் இது இருக்கு. அது பேர் என்னது? டேபிள் டென்னிஸ். அது பார்க்கணுங்க. மேலே வவ்வால். லைட்டுக்கு ஆஃப் பண்ணணும். ஸ்டார்ஸ் அடி கொண்டா இங்கே பாருங்க. சம்டைம்ஸ் லக் இருந்ததுன்னா இங்கே எல்லாமே லெப்பார்டு வருங்களாமா நைட்டில். நம்ம நைட்டில் பார்க்கலாம். பட் டைகர் சைட்டிங் இங்கே வெரி ரேருங்க. லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கலர் வரும்போது நம்ம முன்னால் லைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா முன்னால் போட்டு ரூம் கலர் ஆஃப் பண்ணிடணும். ரூம் கலரை எந்த பூச்சி வராத அளவுக்கு ஃபுல்லாக நெட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் உள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம லைட் உள்ளே போட்டு வெளியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியே பூச்சி நிறைய வரும், நம்ம நிற்கக்கூட முடியாது. இங்கே உள்ள நெட் அடிச்சிருக்கனால உள்ள லைட் போட்டு அது டாச்சு பூச்சியெல்லாம் உள்ள எதுவும் வரதில்லைங்க. நம்ம திறந்தே கதவை வச்சா வந்துடும். லைட் அடிச்சு பேட்டரி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அவங்க டார்ச் கொடுத்துருக்காங்க, சின்ன டார்ச். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்க. ரூம் முன்னாடியே ஊஞ்சல். அதில் அப்படியே படுத்துக்கலாம். நம்ம வெயிட்டு தாங்குமா? நம்ம வெயிட்டே தாங்குதுங்க. நானே இருக்கேன். நம்மளும் அப்படியே படுத்துக்கலாங்க. நானும் படுத்துப்பேன். சிவுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, இந்த அப்படியே படுத்துக்கிறது. நல்லா அப்படியே நைட்டில் அப்படியே படுத்துக்கிட்டோம்னா நல்லா காற்றுங்க மரத்தடியில். நல்லா இன்னைக்கு ஸ்டார் ஏர்லாம் இல்லை. ஸ்டார்லாம் இருந்ததுன்னா ஆனால் மரம் மறைச்சிக்குது. இருந்தால் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக காட்டுக்குள்ளார பகல்னா பிரச்சனை இல்லை. நைட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் பகலில் பண்ணிக்கிறது ஓகே. பட் குரூப்பாக வரோம்னா செம பிளேஸுங்க. அனிமல்ஸ் எல்லாம் குரூப்பாக இருந்து பாட்டு கீட்டு போட்டுட்டு இருக்கிறோம்னா எதுவும் வராதுங்க. நம்மெல்லாம் வந்து சோலோவாக நேச்சரை வந்து ரசிக்கிறதுக்காக மெயினாக வரோம். நேச்சரோட ஃபீல் கிடைக்கணும், அதோட சவுண்டு, அனிமல்ஸை முடிஞ்சால் பார்க்குறக்கு, அனிமல்ஸோட ஆக்டிவிட்டி நைட்டில் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி அமைதியாக இருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே நைட்டில் படுக்கிறதெல்லாம் ரிஸ்க்கு தாங்க. பட் குரூப்பாக ஜாலி பண்ணணுன்னு வரவங்க செமையாக என்ஜாய் பண்ணலாங்க. குரூப்பாக புக் பண்ணி வந்தாங்கன்னா வெளியெல்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கெல்லாம் அலோ பண்ணுவாங்க, அலோ பண்ணுவாங்க. ஆள் இருக்கிறாங்க, ஹெல்ப் கூடி பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்க டென்ட் ஸ்டே. இது முன்னாடியே இருக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நடக்கணும், ஏறி இறங்கணும். கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் சிரமங்க நம்ம புக் பண்ணிக்கிறது. அதுலேயும் முன்னால் இருக்குது, நடக்காமல் டைரெக்டாக அந்த பாத்துலேயே நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் ஏறினா செக்இன் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. முன்னாலே இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளே கொடுத்துட்டாங்க. சிவு கொஞ்சம் சின்ன பையனங்காட்டி
இல்லை வயசான பையன் தான். வயசான பையனும் முன்னால் தான் கொடுத்துருப்பாங்க, சின்ன பையனும் உள்ளே கொடுத்துட்டாங்க. ஒரு டைமும் மலை ஏறி இறங்க வேண்டியது இருக்குங்க. பட் முடியாதவங்க வயசானவங்க வராங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஸ்டே பண்ணணுன்னாங்கன்னா முன்னால் இந்த பாத்துலேயே ஒன்று இருக்குங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஃப்ளாட்டாக, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இப்படி சுற்றுங்க, இப்படி ஃப்ளாட்டாக நடந்து போகிறது. சஃபாரி போகும்போது நம்ம கார் விண்டோ க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ கீ எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம அந்த அந்த ஃபாரஸ்ட் ரூட்டுங்க, அந்த கில் வழியே அந்த மலையிலேயே அப்படியே வந்துட்டேங்க ஷார்ட்கட்டில். கண்ணு ஒன்றும் கட்ட மாட்டேன். இப்படி வந்துட்டு போனால் லேட் ஆகுன்ட்டு எந்த அனிமல்ஸோட கண்ணு கூட செய்ய மாட்டேங்குது. அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வரலாங்க இந்த மலையிலேயே மேலே. நான் லியோ மாதிரி பண்ணுவேன். குட்டிலேயோ வரணும். எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி இருக்கு. எல்லா ரூமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு மரத்தடியில். ஆமாம், நல்ல மார்னிங்கில் படுத்தா நல்லா நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே மரம். இங்கே மங்கி இருக்குங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக படுக்கலாம்னு நினச்சோம்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. வந்த ஈஸியாக பிடுங்கிட்டு போயிடும். இப்படி ஏறி மேலே ஏறி பிடுங்கி ஜம்ப் பண்ணிட்டு ஓடிடுவோம். அப்படி இன்னைக்கு காலையில் மங்கி கூட கேன்டீனுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்ததில்ல. மங்கி எல்லா டைமும் ஒரு இங்கே தான் இருக்கு, எல்லாம் குரூப்பாக வந்துருங்க. கூட இருக்குமா? அன்னைக்கு ஜாக்கி எந்த டைமில் வேணாலும் வந்துட்டு சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சா. அந்த விளையாடுறது இல்லாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஃபுட் எடுத்து வச்சிங்கன்னா அது எங்கே இருந்தாலும் சென்ஸ் பண்ணி வந்துடும். போய் நான் பிடிச்சா ஃபுட்டு கிடையாது. விளையாட்டு விளையாண்டு இருக்குதுல்ல காலையில் அங்கே நெட்டில். இதாங்க ரெஸ்டாரண்ட்டு. 8:30 9:45 வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் எல்லா டைமும் ஒன்றா தான். டார்ச் ஆஃப் பண்ணிக்க நீ தேவையில்லை. அப்படியே காட்டு பண்ணி ஓடி வந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். காட்டு பண்ணி ஓடி வந்தால் பிரச்சனை இல்லை. கொம்பு வச்சிருக்கு காட்டு பண்ணி. அப்படியே அப்படியே வந்து நம்ம கிரஸ் பண்ணி போட்டா நம்ம விளைக்கணும், ரொம்ப ரிஸ்க்கு. அந்த கொம்பு வந்து புளியவே போட்டு தள்ளிடும் தெரியுமா? அப்புறம் எப்படி அன்னைக்கு வைல்டு போகிற வாயில் வச்சு அது குட்டி வயல் போகிற அடிக்கும். மிஸ் ஆச்சுன்னா அது போட்டு தள்ளிடும். குறி வச்சா புளிக்கு உழுகணும், உழுகலைன்னா புளி அது போட்டு தள்ளிடும்.